தொடர்ந்து சினிமா துறையில் பிரபலங்களினுடைய பிரிவு ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் நடிகை நஸ்ரியா திடீரென காணாமல் போனது ஏன் அப்படின்னு இப்போ பதிவால் ரொம்பவே ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டுருக்காங்க. நடிகை நஸ்ரியா மற்றும் பஹத் ஃபாசில் ஜோடிக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. க்யூட்டான ஜோடின்னு எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்கள வர்ணிக்கிறது உண்டு. இந்த சூழ்நிலையில் இப்போ நஸ்ரியா அவர்களை காணன்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. சமீபத்தில் சினிமாவில் நஸ்ரியா மீண்டும் படுபிசியாக நடிச்சு வராங்க. மலையாளத்தில் நடித்து வந்த சூக்ஷ்ம தர்ஷினி படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதன் பின்னாடி திடீரென நஸ்ரியா எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல. பல மாதங்களாக சமூக வலைதளங்களில் கூட எதுவுமே அவங்க போடவே இல்லை. இந்நிலையில் நஸ்ரியா சமூக வலைதளத்தை தற்போது போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் பர்சனல் சேலஞ்சஸ் உடன் போராடி வருவதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்பவே கடினமான பயணம், அதில் இருந்து சரியாகி மீண்டு வர முயற்சிக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. நஸ்ரியாவுக்கு என்ன நடந்தது, பகத்துடன் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது நடந்ததான்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவரது நீண்ட பதிவை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சியாக ஏதோ அறிவிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியாக ஒரு நொடி அதிர்ச்சியாகிட்டோம்னு இப்போ சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தன் மீது திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு கல்லூரி மாணவி ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கிறாங்களாம். இது கோவை இந்துஸ்தான் கல்லூரி மீது பரபரப்பு புகாரை ஏற்படுத்தியிருக்கு. கோவை பீலமேடு அருகே இருக்கக்கூடிய நவ இந்திய பகுதியில் பிரபல தனியார் மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனையில் பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி செயல்பட்டு வருது. 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. தங்கும் விடுதியும் இங்கே இருக்குது. இந்த பாராமெடிக்கல் அலைடு சயின்ஸ் கல்லூரியில் திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த மாணவி அனுப்பிரியா என்பவர் தங்கி 1ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். நேற்று 1ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை 4வது கட்டிடத்தில் பயிற்சி நடந்துட்டு இருக்கு. மதியம் அனைவரும் உணவு அருந்து போயிட்டாங்களாம். அப்போது மாணவ மாணவிகள் அவர்கள் உடைமைகளை பயிற்சி நடந்த வகுப்பறையில் வச்சுட்டு போயிருக்காங்க. 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி வைத்து இருந்த பையில் இருந்த பர்ஸில் இருந்த 1500 ரூபாய் திடீர்னு மாயமாயிடுச்சான். உணவு அருந்தி விட்டு வந்த மாணவி பணம் மாயமானதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. உடனே இது குறித்து பேராசிரியரிடம் சொன்னதும் அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பார்த்தபோது அனுப்பிரியா தனியாக அந்த அறையை விட்டு வெளியே வருவது தெரிய வந்திருக்கு. இதனால அந்த மாணவி எடுத்திருக்கலாம்னு பேராசிரியர் சந்தேகப்பட்டிருக்காங்க. உடனே இது குறித்து பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிறகு அனுப்பிரியாவை முதல்வர் உள்ள 5வது மாடி கட்டிடத்தில் வைத்து பேராசிரியர் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது சக மாணவர்களும் இருந்திருக்கிறாங்க. மாலை 2 மணி முதல் 4:30 மணி வரைக்குமே இந்த விசாரணை போயிருக்கு. அந்த மாணவி தான் எந்த தவறும் செய்யவில்லை, பணம் எடுக்கவில்லைன்னு மறுத்திருக்கிறாங்க. மற்ற மாணவ மாணவிகள் வகுப்புகள் முடிந்து விடுதிகளுக்கும் வீடுகளுக்கும் போன நிலையில் அனுப்பிரியாவை அவங்க விடவே இல்லைன்னு சொல்லப்படுது. மாலை 6:30 மணி அளவில் அனுப்பிரியா 5வது மாடியிலிருந்து வீட்டுக்கு செல்லும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இதனால சோகத்துடன் அவமானம் அடைந்து வெளியேறிய அனுப்பிரியா 4வது தளத்திற்கு வந்தவுடன் திடீரென்று அங்கிருந்து கீழே குதிச்சிருக்கிறாங்க. இதில் படுகாயம் அடைந்தவங்க சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க. மாணவி மீது திருட்டுப்பட்டம் சுமத்தியதால அவங்க அவமானம் அடைந்து தற்கொலை செய்த தகவல் சக மாணவ மாணவிகளுக்கு பரவியிருக்கு. இது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த இடத்த முற்றுகையிட்டு இருக்காங்க. பேராசிரியர்களை வெளியில் செல்ல விடாமல் தடுத்திருக்கிறாங்க. கல்வீச்சு சம்பவம் நடந்திருக்கு. இதில் கல்லூரியின் கண்ணாடி விடிஞ்சிருக்கிறான். அதன் பிறகு மாணவி அனுப்பிரியா உடல் பிரேத பரிசோதனைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கா. இதற்கிடையே அனுப்பிரியா தற்கொலை செய்த தகவல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தந்தை இல்லாத நிலையில ஒரே மகளான அனுப்பிரியா இருந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் வானதி உறவினர்களுடன் கோவைக்கு வந்திருக்கிறாங்க. மகளின் உடலை பார்த்து கதறி அழுதுருக்கிறாங்க. இது குறித்து இப்போ போலீஸாரை பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கு. ரொம்பவே சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மாணவியினுடைய வாழ்க்கையில எவ்வளவு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நினைக்கும் போது ரொம்பவே வேதனையாக இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற விஷயங்களை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்த மாணவியினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.